வணக்கம் கழக உடன்பிறப்புகளே. சட்டமன்ற தேர்தல் 2026 திக் நிமிடங்கள். இன்னும் சில மணி நேரங்களிலோ அல்லது நாளை காலையோ நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் நம்முடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க இருக்கிறார்கள். தொண்டர்கள் வட்டாரத்தில் என்ன பேசப்படுகிறது என்றால், கழகத்திற்காக கடந்த 10 ஆண்டு கால எதிர்க்கட்சி அரசியலில் கட்சி பணிகளை சீராக செய்தவர்களையும், அந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிகமாக போராடி தோல்வியடைந்த சில கழக நிர்வாகிகளையும் இந்த தேர்தலிலும் களம் காண செய்யப்போவதாக தொண்டர்கள் வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருக்கிறது. கடந்த கழக அமைப்பு தேர்தலில் அனைவரும், மாவட்ட செயலாளர்கள் அனைவரும், பெரும்பான்மையானவர்கள் ஏற்கனவே 10 ஆண்டு கால எதிர்க்கட்சி காலத்தில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில கழக தொண்டர்கள் சில இடங்களில் புதிய நபர்களுக்கு தலைவர் இந்த முறை அதிக வாய்ப்பு வழங்க இருக்கிறார் என்றும், அந்த புதிய நபர்களும் இளைஞரணியில் உள்ளவராக இருப்பார்கள் என்றும் பேசுகிறார்கள். எது உண்மை தன்மை என்பதை அறிவாலய வட்டாரத்திற்கு மட்டுமே தெரிந்தது. இருந்தாலும் நம்முடைய கழக தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் அனைவரும் தலைவர் எந்த வேட்பாளரை அடையாளம் காட்டுகிறாரோ அவரை அமோக வெற்றி பெறச் செய்வது தான் நம்முடைய சாலச்சிறந்த பணியாகும். தலைவர் கூறியது போல நாம் சீட் கிடைக்கவில்லையே என்று வருந்தவோ, அல்லது நாம் நினைத்த நபர்களுக்கு கொடுக்கவில்லை, மாவட்ட செயலாளர் நினைத்தவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றோ எந்த விதமான வருத்தமும் இல்லாமல், இது டெல்லியா தமிழ்நாடா என்று தலைவர் கூறியது போல ஆரிய மாடலை அறவே ஒழிப்பதற்கான சட்டமன்ற தேர்தல். பாதந்தாங்கி பழனிசாமி முரட்டு அடிமையாக பாஜகவிற்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை மாற்றி, தமிழ்நாடு என்றாலே திமுக தான், திமுக என்றாலே தமிழ்நாட்டின் பாதுகாவலர்கள் என்ற ஒரு ஒற்றை சிந்தனைக்கு நம்முடைய மக்களை கொண்டு வர வேண்டும். இந்த தேர்தலில் ஜெயிப்பது மட்டும் நம்முடைய நோக்கமல்ல, நம்முடைய சமூக நீதி, சுயமரியாதை, மாநில சுயாட்சி உரிமை, மொழி, மண், இனம் காக்க போராட வேண்டும் என்பதற்காகவே இந்த தேர்தல். ஆகவே உடன்பிறப்புகளே, நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இது திமுக வெற்றிக்கான தேர்தல் அல்ல, தமிழ்நாடு தன்மானத்தை காப்பதற்கான தேர்தல். வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் உதயசூரியனுக்கும் அதை சார்ந்த சின்னங்களுக்கும் தலைவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுக்கு நாம் தீவிர பணியாற்றி சரித்திர சாதனை படைத்து அதிக இடங்களை பிடித்து ஆட்சி அமைத்தது திமுக. இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி முதன்முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது திமுக. பல்வேறு மக்கள் நல திட்டப்பணிகளை செய்து உலக அளவில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தது முத்தமிழர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்திலே நம்முடைய திமுக. இப்படி எல்லா வகையிலும் திமுக முன்னிறுத்தப்படும் போது தமிழக மக்களின் முன்னேற்றத்திலும் சமூக நீதியிலும் மானம், இனம், மண், மொழி காக்க நாம் முன்னிருப்பதுதான் அவசியம் என்பதை உணர்த்தும் தேர்தல். பேசுவோர்கள் ஏதாவது பேசுவார்கள், அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். சில பேர் கமெண்ட் அடிப்பாங்க, சில பேர் நக்கல் பண்ணுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேலையே அதுதான். நமக்கு அது வேலை இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய பணிகள் நமக்கு நேரம் காணாது, நேரம் போதாது. அதனால் 2.0 திராவிட மாடல் ஆட்சியை அமைத்து கவர்னர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படி கெத்தோடு நம்ம ஆட்சி அமைக்கணும்.